நம்ம லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 67 பார்த்தோம். அடுத்தது வந்து 68 பார்க்கிறோம். இந்த 68க்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கணும்பா. சரியா? சிக்ஸ்டி எயிட்டுக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. இதே சம் அதிக அளவு நம்மளுக்கு கேட்பாங்க. சரி, 2 pipes running together can fill the system 3 1/13 minutes. If one pipe takes 3 minutes more than the other to fill the system, find the time in which each pipe could fill the system. So இது வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல வரக்கூடிய சம். ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருப்போம். 8 men 12 boys can finish working 12 days 10 days இதை கொடுத்துருப்பாங்க. அந்த சம்ல பார்த்துருப்போம். டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல வரும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. லெட் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க். Let time taken to fill the tank by first pipe be x minutes and second pipe be bracket la x plus 3 minutes. First pipe be x minutes and second pipe be bracket la x plus 3 minutes. Again அடுத்த ஸ்டெப்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Therefore time taken to fill the tank. Therefore time taken to fill the tank by first pipe in 1 minute. By first pipe in 1 minute அப்படின்னு போட்டு 1/x and second pipe 1/x plus 3 and second pipe 1/x plus 3. So ஒரு நிமிஷம் நான் எழுத வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பைப் உடைய டைம் டேக்கன் x ஆகும், செகண்ட் பைப் உடைய டைம் டேக்கன் x plus 3 ஆகும் எடுக்கணும். சோ அதவே நம்ம 1 minute கன்வெர்ட் பண்ணும்போது இது 1/x ஆச்சு, இது வந்து 1/x plus 3 ஆச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. டோட்டல் டைம் டேக்கன் ஈக்குவல் டு 3 1/13 equal to 40/13 minutes. Total time taken equal to 3 1/13 equal to 40/13 minutes. So அடுத்த ஸ்டெப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Therefore total time taken in 1 minute equal to total time taken in 1 minute equal to இதோட reciprocal 13 divided by 40 minutes. இதுக்கப்புறம் கவனிங்க, அங்கே வேணுங்க வருவாங்க நெக்ஸ்ட் வருவாங்க பாருங்க. இதுக்கப்புறம் கவனிங்க, 1/x plus 1/x plus 3 equal to 13 divided by 40. இதுக்கப்புறம் ஒரு LCM எடுக்கிறோம், x into x plus 3. So cross multiply ஆகும்போது x plus 3 plus x equal to 13 divided by 40. இதுக்கப்புறம் 2x plus 3 divided by x squared plus 3x equal to 13 divided by 40. So cross multiply பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 13 into x squared plus 3x equal to 40 into 2x plus 3. So அடுத்த ஸ்டெப்ல 13x squared plus 39x equal to 80x plus 120. So அடுத்த ஸ்டெப்ல 13x squared plus 39x minus 80x minus 120 equal to 0. So அடுத்த ஸ்டெப்ல 13x squared minus 41x minus 120 equal to 0. So 13 into 120 multiple பண்ணும்போது minus 1560. அதே 2 numbers simplify பண்ணா minus 41. So 2 numbers வந்து minus 65 plus 24. So இந்த மாதிரி நம்பர்ஸ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம அடுத்த சாப்டர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது அது ஒரு கிளாஸ்ல தனியா எடுத்துருவேன். எவ்வளவு நம்பர் பெரிய நம்பர் கேட்டாலும் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 minutesல கண்டுபிடிக்கிற மாதிரி.
ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னன்னு சொல்லி தருவேன். எவ்வளவு வரை நம்பர் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸ் டைம்ல. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கோஎஃபிஷியன்ட் கேட்டிங் வந்தங்காட்டி கேட்டிங்ல டிவைட் பண்ணும். சோ இது 1 டைம்ஸ் இத கட் பண்ணும்போது -5 டைம்ஸ். சோ x ஸ்கொயர் வந்தங்காட்டி x போட்டுறோம். சோ x - 5 into 13x plus 24 equal to 0. So x - 5 equal to 0, x equal to 5. அதுல வந்து நெகட்டிவ் வரும். டைம் வர நமக்கு நெகட்டிவ்ல வராது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஓன் ஸ்டேட்மெண்ட். therefore time taken to fill the tanks by 5 minutes and 8 minutes அப்படின்னு போட்டுக்குங்க. அதை முடிச்சுட்டு கொஸ்டின் நம்பர் 70 காப்பி பண்ணுங்க, போர்டு எடுத்துருங்க. நம்ம இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் தர அடுத்த சம் ட்ரை பண்றீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் தர அடுத்த சம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 70 எழுதுங்கப்பா. அது என்ன விஷயம் அப்படி சொல்லலாம். அந்த பாட்டு இருக்கு ரைட் சைடு. ஓகேங்க. பிரச்சனை வெளியே பார்த்தோம். பிளஸ் நிறைய பேர் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம ஸ்கூல்ல பிளஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. கோச்சிங் ஸ்டடிங்கிற ஒரு 20 பேர் இருப்பாங்க. நைன்த்லயே இப்போ நிறைய பேர் இப்பதானே 11th ஸ்கூல்ல வந்துருக்கு. அதனால கோச்சிங் நல்லா இருக்காங்க. 11th 12th கோச்சிங் சரிங்க நம்ம ஸ்கூல்ல இப்போ 9th லீவ் ஆகும். இந்த ஸ்கூல் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார். யாருமே வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. பாதி கவர்மெண்ட் பாதி பிரைவேட் அந்த கான்ட்ரிபியூஷன்
டிஃபென்ஸ்ல இருந்து பாதி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆக்சஸ்லயே கொஞ்சம் ஃப்ரீ ஆஃபீஸ் அவங்கள கான்ட்ரிபியூஷன். Hello. பாப்பாஸ் கிளாஸ் ஆன்லைன்ல தான் வந்தா அப்படிங்க மேடம். ஆமாங்க மேடம், ஆன்லைன்ல தான் வந்தா அப்படிங்க மேடம். ஓ அப்படிங்களா, ஆன்லைன்ல தான் வந்தா அப்படிங்க மேடம், ஆன்லைன்ல வந்து மேடம். சரி சரி மேடம், ஓகே தேங்க்யூ.
ஏமா முடிச்சிக்கலாம், அடுத்து போலாமா? யாராவது பிடிக்காம இருக்கிறீங்களா? ஏமா முடிச்சிட்டீங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? ஆன்சர் வரலையா பார்த்துட்டு சொல்லுங்க, அடுத்தது போலாம். இந்த அடுத்து 70 போலாமா? சரி, யாருக்காச்சும் ஆன்சர் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க, பார்த்துடலாம். 70 எக்ஸ்பிளைன் பண்ணுமாப்பா? கொஸ்டின் யாரும் ஸ்டாப் பண்ணாம இருக்கிறீங்களா? What number must be added to each of the numbers 5, 9, 17, 27 to make a numbers in proportion கொடுத்துக்கிறாங்க. So ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Let the added number be x. Let the added number be x. So நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா x plus 5, x plus 9, x plus 70, x plus 27. சோ இப்ப 4 நம்பர்ஸ் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனலா இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 8, 16, 2 2s are 4, 2 4s are 8, 2 8s are 16. அதோடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். 4/2 2, 8/4 2, 6/8 2. சோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவல் டு மல்டிபிள்ஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட். சோ 6th படிச்சிருப்பீங்க, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். 2 into 16 32, 4 into 8 32. சோ அதை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 4 numbers are proportion. Therefore x plus 5 into x plus 27 equal to x plus 9 into x plus 17. Product of means equal to product of extreme. Multiple பண்ணும்போது x square plus 27x plus 5x plus 135 equal to x square plus 17x plus 9x plus 133. 153. So இதுல இந்த x square கட்டாய் இத ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 32x plus 135 equal to 26x plus 153. So அடுத்த ஸ்டெப்ல 32x minus 26x equal to 153 minus 135. So 6x equal to 18, x equal to 18/6, x equal to 3. Therefore added number is 3. அப்படி போட்டு அடிஷன் எழுதுங்கப்பா. 71.
உங்க கால்குலேட்டிங் அழைச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கால் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுக்கோங்கம்மா. இந்த சம் இப்போ கூட ஆனுவல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, சாரி போர்டு எக்ஸாம்ல. கொஸ்டின் கால் பண்ணிட்டீங்களா? கொஸ்டின் நம்பர் 71. Question number பாருங்க. A person invested some amount at the rate of 12% simple interest. Another amount the rate of 10% simple interest. He received yearly income rupees 130. But he can interchange the amount invested. He would have received rupees 4 more than the interest. How much amount did he invest at the different rates? So ஒரு statement எழுதிங்க. Let the amount invested at 12% be rupees X. Let the amount invested at 12% be rupees X and 10% be rupees Y. இதுக்கப்புறம் கவனிங்க. Question number 71. So நம்மளுக்கு 12x by 100 plus 10y divided by 100 equal to 130. So மாத்தி இன்வெஸ்ட் பண்றாங்க. 10x by 100 plus 12y by 100 equal to 134. So ரெண்டு ஈக்குவேஷனுமே 100 ஆல மல்டிபிள் பண்றோம். So அப்ப என்ன வரும்னா 12x plus 10y equal to 13,000. அடுத்தது 10x plus 12y equal to 13,400. So சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2x minus 2y equal to minus 400. சாரி ஒரே நிமிஷம் இருப்பா. நம்ம எலிமினேஷன்ல சால்வ் பண்ணிடலாம். எலிமினேஷன்ல சால்வ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா y வேணா எலிமினேட் பண்ணலாம். இந்த 6 ஆல இந்த 5 ஆல மல்டிபிள் பண்ணா 72x plus 60y equal to 78,000. இந்த 5 ஆல பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50x plus 60y equal to 67,500. So அதுக்கப்புறம் சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது இது ரெண்டும் கட் ஆயிருது. 22x equal to இதை செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம். So 11,000 வருது. So அப்ப x equal to 11,000 divided by 22. So 11 கட் பண்ணா 1000, இது 2 times, அது 1 times, இது 500. So x equal to நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 500. So அந்த வேல்யூ எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 10x plus 12y equal to
13,400. So 10 into 500 plus 12y equal to 13,400. So 5,000 plus 12y equal to 13,400. So 12y equal to 30,400 minus 5,000. So 12y equal to 8,400. Y equal to 8,400 by 12. Y equal to 700. So last flow statement. Therefore, the amount invested at 12 percentage is rupees 500 and 10 percentage is rupees 700. அதை முடிச்சுட்டு 72. இதுக்கு அடுத்த கொஸ்டின் எழுதுங்கப்பா. Recording in progress. நம்ம காப்பி பண்ணி அனுப்பிச்சுடலாமா?
Up to 72. Ratio between the girls and boys in a class of 40 students is 2:3. 5 new students are joined in the class. How many of them must be boys so that the ratio between the girls and boys is 4:5 அப்படின்னு இருக்கிறாங்க. So இது ஒரு மாடல் சம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. Let the ratio of the girls and boys be let the ratio of the girls and boys be 2x:3x. So நம்மளுக்கு girls is to boys. So அதுக்கு ரேஷியோ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 2x:3x எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் கேளுங்க 2x plus 3x equal to எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா 40. So 5x equal to 40, x equal to 40 divided by 5, x equal to 8. So இதுக்கப்புறம் number of boys. So இந்த இடத்துல boys மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. 3x equal to 3 into 8 equal to 24. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா again வந்து let the ratio of the girls and boys be. Boys be 4y is to 5y. So in இடத்துல வந்து 5 more students join in the class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So அப்போ நமக்கு என்ன வரும்னா 4y plus 5y equal to 45. 9y equal to 45. Y equal to 45 divided by 9. Y equal to 5. So இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா therefore number of boys equal to 5y equal to 5 into 5 equal to 25. So already 24 students இருக்கிறாங்க. நமக்கு 1 students join பண்ணாங்க. அந்த ரேஷியோ வந்து 4:5 வரும். So அதோட ஆன்சர் வந்து 1. இத முடிச்சிட்டு அடுத்த சம் எழுதுங்க. 73 கொஞ்சம் ஃபாஸ்ட் எழுதுங்க. மார்ச்ல இருந்து மார்னிங் 5 to 6 வரைக்கும். ஏப்ரல் 6 to 7 வரும். 5 to 6. இவால ஒண்ணே கொடுக்காம இருக்காதா? முடிஞ்ச நான் எக்ஸாம் ஆஃபீஸ் 5 to 6 ஆஃப்லைன் வந்துடும்.
தம்பி எழுதிட்டீங்க, அடுத்தது போகாம அழைச்சு விட்டுட்டுமா? இந்த கரண்ட் புதுசா நேற்று ஒரு 10th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் காமனா எல்லாத்துக்குமே ரெகுலரா டெஸ்ட் வந்துரும்பா. நீ அதுக்கப்புறம் வாரம் எவரி சாட்டர்டே டெஸ்ட் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா. அப் டு ஏப்ரல் எண்டு வரைக்கும் டெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி 2 பேர் எழுதிக்கிறீங்க, நான் அதை என்ன கரெக்ட் பண்ணி அனுப்புறேன்ப்பா. சரி தம்பி, அந்த கொஸ்டின் நம்பர் 73 கேர் பண்ணிட்டீங்களாப்பா? என்ன எழுதலையாமா? கடைசி லைன்ஸ் எழுதி முடிச்சிட்டேன் சார். ஓகேம்மா. எழுதிட்டோம் சார். Okay. Question number 73. A railway half ticket cost half the full fare and the reservation charge and the same on the half the ticket as full ticket அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. One reserved first class ticket from Mumbai to Ahmedabad cost rupees 216. One full and one half ticket cost rupees 327. இந்த கொஸ்டின் என்ன கான்செப்ட் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடல்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் 2 பார்ட் இருப்பாங்க. ஸோ அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஃப் டிக்கெட் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்மளுக்கு டிக்கெட் ஃபேர், இது வந்து ரிசர்வேஷன் சார்ஜ். ஸோ ஒருத்தர் அடல்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்றா, ஸோ 300 வருது. ரிசர்வேஷன் சார்ஜ் 10 அப்படின்னா நம்ம எவ்வளவு பே பண்றோம்னா 310. பட் அதே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்றோம்னா இதுல ஹாஃப். பட் ரிசர்வேஷன் சார்ஜ்ல வந்து சேஞ்சஸ் வராது அப்படிங்கிறாங்க. அதான் அந்த கொஸ்டினோட கான்செப்ட். ரிசர்வேஷன் சார்ஜ் சேமா தான் இருக்கும், டிக்கெட் காஸ்ட்ல தான் ஹாஃப் வரும் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. லெட் த ரிசர்வேஷன் ஃபுல் டிக்கெட் ஃபேர் பி ரூபீஸ் எக்ஸ். Let the reservation full ticket fare be rupees X and the reservation charge be rupees Y. Question number 73. So, அப்போ நமக்கு ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் மும்பை டு அகமதாபாத் வந்து 216 கொடுத்துருக்காங்க. So X plus Y equal to 216. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது one full one half ticket. Full ticketோட காஸ்ட் வந்து X plus Y. Half ticketோட காஸ்ட் வந்து half X plus Y equal to 327. So அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா X plus 1 by 2X plus 2Y equal to 327. So எல்லாத்தையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்றா. இங்க 2 இருக்கனால 2X, இத 2 ஆல பண்ணா 2 கட் ஆகி X மட்டும் வரும். 4Y equal to 654. So 3X plus 4Y equal to 654. இது வந்து ஈக்குவேஷன் 2. இதுக்கப்புறம் எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். இந்த ஈக்குவேஷன் வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். So 3X plus 3Y equal to 648. 3X plus 4Y equal to 654. Minus Y equal to minus 6, Y equal to 6. இந்த வேலையை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். உட்காருங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். So X plus Y equal to 216, X plus 6 equal to 216, X equal to 216 minus 6, X equal to 210. So last வந்து therefore the cost of full ticket fare is rupees 210 and the reservation charge rupees 6 அப்படின்னு போட்டு 74 எழுதுங்க, முடிச்சிடலாம். நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற யார் வீட்டு இருக்கிற இந்த போட்டோ அப்படிங்கிற நேஷனல் மாடலிங்க தொடங்கறதுக்கு ஏப்ரல் அப்ளை பண்ணுங்க. அவங்களுக்கு 9th முடிச்சு 9th எக்ஸாமே மார்ச் 16ஆம் தேதி சீட் கொடுத்தாங்க. சீட் நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. டிசி கொடுத்தாங்க. நீங்க எக்ஸஸ் பண்ணிக்கீங்க, ஒரு கும்பலா போட்டு வந்துருங்க. இது பாக்கவே வேண்டாம்.
இவங்க 8 சொல்லிருந்தாங்கன்னா நம்ம வேற சிபிஎஸ் ஸ்கூலுக்கு மாத்திடுவோம். உண்மையா அப்படி சொல்லவே மாட்டாங்க. அதாவது இப்போ 10th கூட பாத்தீங்கன்னா ஒரு லட்சமா வாங்கி ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கலாம். பாஸ் ஆன பையன் ரிஸ்க் உங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்கு தான் லாஸ்ட், அவங்களுக்கு கிடையாது. நீங்க லட்சம் வாங்கி கொடுக்கலாம். இதே போன வருஷம் ஒரு பையன் படிச்சாரு, அவன் மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் நவுண்டா போயிட்டு அவனுக்கு தான் வச்சு 3 மாசம் படிக்க வச்சு 37 அவுட் ஆஃப் 100 வாங்கிச்சு. அது என்னங்க 9th 10th படிக்குது, 10th வந்து நவம்பர் மாசம் நம்ம வந்து சேர்றாங்க. நவம்பர் வந்து 2 மாசம் படிக்க வச்சு மார்க் வாங்க வச்சு இந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கலாம். யூடியூப்ல போட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு முக்கிய முடிஞ்சிச்சு, ஒரு நோட்டிங் முடிஞ்சிச்சு சார். யூடியூப்ல போட்டு மேக்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் என் யூடியூப்ல பார்த்தது. அது பேசிக். அது நீங்க டியூஷன் மாதிரி அனுப்பிச்சீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். குழந்தைகளுக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் நான் தான் எல்லா கதையும் சொல்லுவாங்க. மார்க் வரும்போது இந்த டிவியோட கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஏதாச்சும் மெட்ரிக்கு அது சொல்ல இது பிரச்சனை இல்லைங்க. சார் கேஸ் அவங்க எவ்வளவு பீஸ் உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டு வரையில மேக்ஸ் மட்டும் எடுக்கணும். 2 சப்ஜெக்ட் மேக்ஸ்னா ஒரு மேக்ஸ் மட்டும் எடுக்கணும். சயின்ஸ்னா அப்பதான் குவாலிட்டி இருக்கணும். நீங்க ஒரே ஆளு தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் இன்னும் குவாலிட்டி இருக்காது. இருக்கிற மாதிரி தான் நம்பர் என்ன சொல்றது நோட் பண்ணிக்கிறீங்களா? வச்சிருக்கோம். Nine seven 8 7 8 0 1 7 4 7. இது சுரேஷ் அவர் கேளுங்க. ஒரு என்ஜிஆர் ஸ்கூல்ல மேக்ஸ் மாஸ்டரா இருக்காங்க. எப்போ இன்டர்வியூ கேட்கலாம் எப்போ 7% கேட்பாங்க. நீங்க எவ்வளவு ஃபீஸ் வரும், எவ்வளவு நாள் கிளாஸ் எடுப்பீங்க, டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவீங்க, ஏற்று எக்ஸாம் டெஸ்ட் வந்து கிளாஸ் வந்து சொல்லுவீங்க. இதுவே நீங்க நோட்ஸ் கிட்ட போறோம்னா சென்குமார் இருக்கு. நீங்க என்ன ஒரு ஃபீஸ் கம்மியா இருக்கோ அந்த மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டுமே அந்த ஒரு நம்பர் தரது சுரேஷ் மேக்ஸ் போட்டுருவா. இன்னொரு நம்பர் சொல்ற, அவர் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. நோட் பண்ணிட்டு அவருக்கு கேள்வி மாதிரி ஒரு டிசைன் சீக்வன்ஸ் மேக்ஸ் மார்க் நம்பர் கொடுத்தாங்க பேசுவாங்க. Nine 6 double 7 8 double 7 8 9 6 double 7 8 double 7 double 1 8. சொல்லுங்க. 9 6 double 7. அது வந்து டியூஷன் சென்டர் வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்படியே கேளு என்ன எவ்வளவு சார்ஜ் ஏன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா அது வேற தம்பி நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கும். சரியா? வீட்டுல பேரண்ட்ஸ் நல்லா படிச்சு சரியா? கண்டிப்பா வாங்க.
நம்ம எழுதிட்டீங்களாப்பா கொஸ்டின் நம்பர் 73. அடுத்து 74 காப்பி பண்ணிட்டீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? If 4 times the area of the smaller square is separated from the area of larger square, the result is 144 meter square. The sum of the areas of two squares is 464 meter square. Find the sides of square. So first ஒரு statement எழுதிங்க. Let the side of larger square be x. Let the side of larger square be x and the smaller square be y. So question number 74. So according to question, the 4 times the area of the smaller square separated from the larger square. So x square minus 4y square equal to 144. இது வந்து equation 1. So அடுத்தது x square plus y square equal to 464. இது வந்து equation 2. So ரெண்டு எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். x square minus 4y square equal to 144. x square plus y square equal to 464. சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். So சேஞ்ச் பண்ணும்போது என்னன்னா ரெண்டு கட் ஆயிடும். minus 5y square equal to minus 320. So y square equal to minus minus cut ஆயிடும். 320 square by y square equal to 64. So y value வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா square root of 64, y value 8. இது வந்து சைட்ஸ்ல சைடு அப்படிங்கிற கான்செப்ட்ல வரங்காட்டி நெகட்டிவ் எடுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா x square plus y square equal to 464. So x square plus இந்த இடத்துல y square value 64 அப்படியே எடுத்துக்கணும். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 8 சப்ஸ்டிட் பண்ணி 8 square 64 அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணணும். Plus 64 equal to 464. So x square equal to 464 minus 64. So x square equal to 400. X equal to square root of 400. X equal to 20. Therefore, the side of larger square is 20 and the smaller square is 8. So இந்த 75 ஆல்ரெடி நம்ம சம்ல பார்த்தாச்சு. அது ரிப்பீட்டடா வந்திருக்கு, வராது உங்களுக்கு. இந்த சம்மோட இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். நாளையில இருந்து என்ன பண்றோம் அப்படிங்கறது நான் சொல்றேன், நானு பார்ப்போம். சரியா? இதோட கிளாஸ் முடிஞ்சு மீட்டிங் லீவ் பண்ணிக்கங்க. கிராஃப் கொஸ்டின் மட்டும் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் நான் என்ன சொல்றேன், கிராஃப் நோட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த போன வாரம் நடந்த போர்டு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிராஃப் கொஸ்டின் டெலிட்டடு திடீர்னு கேட்டு விட்டாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கிராஃப் நோட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம் தான். சரியா? மீட்டிங் லீவ் பண்ணிக்கங்க, கால் பண்ணிட்டீங்க. Next question. என்னமா? Next question. ஆமாம்மா, நேற்று எழுதுறப்ப அதை செய்யணும்.